நெக்ஸ்ட் ஜென் ஆன்மீக அன்பர்கள் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவேல். இப்போ பார்த்தீங்கன்னா அக்டோபர் 9 முதல் இருக்கக்கூடிய சுக்கிர பெயர்ச்சியால் ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான மாற்றங்கள், என்னென்ன மாற்றங்கள் நடக்க இருக்குது, சுக்கிரன் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, சுகபோகமான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னா சுக்கிரன் ரொம்ப அவசியம். சுக்கிரன் தான் பணம், பொருள், செல்வாக்கு, ஆடம்பரம், பகட்டானதொரு வாழ்க்கை, நல்லதொரு மனைவி, மக்கள் அப்படிங்கிற ஒரு சுகபோகத்தை அனுபவிக்க செய்கிறவர் சுக்கிரன் தான். சுக்கிரன் உங்களோட பிறப்பு ஜாதகத்தில் எப்படி இருக்கிறாரு அப்படிங்கிறத பொறுத்து தான் வாழ்க்கையோட சுகமே இருக்கும். இடம், வீடு, பூமி, அது மட்டும் இல்லாமல் வேலை வாய்ப்புகள், தொழில் மற்றும் முன்னேற்றம், மகிழ்ச்சி, ஆனந்தம் அப்படிங்கிறது, இந்த வாழ்க்கையோட அனுபவம், இனிமை எல்லாத்தையுமே, கலை, ஆர்வம், அதே போல் ரசிப்புத்தன்மை எல்லாமே சுக்கிரனை பொறுத்து தான் அமையும். சுக்கிரன் நல்லா இருந்தால் தான் ஒரு ஆணுக்கு ஒரு நல்ல மனைவி அப்படிங்கிறத, ஒரு அழகான அன்பான மனைவி அப்படிங்கிறதே அமையும். சுக்கிரன் அப்படிங்கிறது இனிப்புக்கு சொந்தக்காரர், இனிமையை விரும்பக்கூடியவர். அது மட்டும் இல்லாமல் சுக்கிரன் தான் பார்த்திங்கன்னா அனைத்து விதமான கலைகளுக்கும் சொந்தக்காரர், அனைத்தையும் அனுபவம் செய்யக்கூடியவரே அவர் தான். ஒரு மனிதனுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்லதொரு வாழ்க்கை, நல்ல சிறப்பாக ஆடம்பரமாக வாழ்ந்துட்டு பணம் புகழோடு வாழணும் அப்படின்னா சுக்கிரன் அவசியம். அப்படிப்பட்ட சுக்கிரன் பெயர்ச்சி ஆகி அக்டோபர் 9 வரை பயிற்சி ஆகியிருக்க போகிறார். அப்போ இந்த பயிற்சி காலத்தில் என்னென்ன மாற்றங்கள் நடக்க இருக்குது, சிம்ம ராசியில் பயிற்சி ஆகக்கூடிய இந்த காலகட்டம் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விரிவாக இப்போ பார்ப்போம். மிதுனம் ராசி காலச்சக்கரத்தின் 3வது ராசி மிதுனம் ராசி. மிதுனம் ராசியை பொறுத்த வகையில் பார்த்தீங்கன்னா மிகச்சிறந்த புத்திசாலித்தனம் அப்படிங்கிறது வெளிப்படக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா மிதுன ராசி தான். அதே போல் தனக்கு தெரிந்த தகவல்களை மற்றவருக்கு கூடக்கூடியதும், அதே நேரத்தில் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அமைப்பு, குணம், நல்ல குணம் உடையவர்களும் மிதுன ராசி அன்பர்கள் தான். மிதுன ராசியை பொறுத்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா காற்று ராசின்னு சொல்லுவாங்க. தனக்கு தெரிந்ததை மற்றவங்களுக்கு ஒளிபரப்பக்கூடிய கம்யூனிகேஷன் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அருமையான கம்யூனிகேஷன். அது மட்டும் இல்லைங்க, மிதுன ராசியை பொறுத்த வகையில் மற்றவங்களுக்கான வழிகாட்டி அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப அட்வான்ஸாக எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. ஏதேனும் ஒரு தகவல் தெரியலன்னு கேட்டால் அவ்வளவு தெளிவாக அவங்களுக்கு தெரிந்ததை மற்றவர்களுக்கு கூடக்கூடிய ஒரு சிறப்புடைய ராசி அப்படின்னா மிதுன ராசி தான். அப்போ மிதுன ராசிக்கு இந்த சுக்கிர பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, சுக்கிர பயிற்சி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. இந்த காலகட்டமே பார்த்திங்கன்னா ரொம்ப காலகட்டம் தான். அக்டோபர் 9 வரையும் பார்த்திங்கன்னா சுக்கிர பகவான் சிம்ம ராசியில் அமர்ந்திருப்பார், 3ஆம் இடத்துல. பஞ்சமாதிபதி 5-12 கூடையவர், பஞ்சமாதிபதி 3ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். எடுக்கிற முயற்சிகள் அனைத்தும் சிறப்பாக வெற்றி பெறும். பார்வை 9ஆம் இடத்துல இருக்குது. அப்போ என்ன நடக்குது? பாக்கியஸ்தான அமைப்புகள் வேலை செய்யுது. உங்களுக்கான அமைப்பு அப்படிங்கிறது அற்புதமாக இருக்குது. நீங்கள் எது சார்ந்து முயற்சி எடுத்தாலும் இப்போ மிகப்பெரிய லெவலில் வெற்றி அடையும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. உறுதியாக தொழிலில் ஜெயிக்க போகிறீங்க, அதில் எந்த மாற்றமும் இல்லை. தொழிலில் ஜெயிக்க போகிறீங்க. இவ்வளோ நாள் வரையும் தொழிலில் ஒரே சங்கடம் தான் சந்திச்சிருப்பீங்க. வேலையிலையும் ஒரே சங்கடம், திருப்தி இல்லை. வேலையில், தொழிலில் ஒரே சங்கடம். இன்னொரு விஷயம் என்னென்னா, குடும்பத்தில் கணவன் மனைவி ஒரே பிரச்சனை. நீங்கள் சொல்கிறத அவங்க கேட்குறதில்ல, அவங்க சொல்கிறத நீங்கள் கேட்குறதில்ல. 2 பேருக்குள்ள ஃபினான்சியலையும் ப்ராப்ளம், பேச்சிலையும் ப்ராப்ளம், ரிலேஷன்ஷிப்லேயும் ப்ராப்ளம். ஸோ இந்த ப்ராப்ளம்லாம் சரியாகக்கூடிய ஒரு நல்ல தருணம் அப்படிங்கிறது இந்த அக்டோபர் 9 அவ்வளவு அழகாக இருக்குது. நிறைய வாய்ப்புகளும் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது.
இந்த சுக்கிர பயிற்சி அப்படிங்கிறது எடுக்கிற முயற்சிகள்லாம் வெற்றி பெறக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்கு. அதே நேரத்தில் பார்வை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்குது. உங்களுக்கு நீங்கள் எடுக்கிற பயணங்கள், வெளியில் போயிட்டு வர்ற எல்லா முடிவுகளுமே உங்களுக்கு சாதகமாக அமையுது. அதே போல் வெளிநாடு வெளியூர் போகிறதுக்கு நல்ல சந்தர்ப்பங்கள் நிறைய கிடைக்குது, வாய்ப்புகள் நிறைய கிடைக்குது. வெளி மனிதர்களோட தொடர்புகளும் உங்களுக்கு நிறைய கிடைக்குது. நல்ல தருணம். உங்களுடைய ராசிநாதனும் உச்சம் பெறக்கூடிய மாதம் இந்த மாதம். மிகப்பெரிய அளவில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டு. எதிர்பாராத முன்னேற்றம் இருக்குது உங்களுக்கு. இந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க மிதுனராசி அன்பர்கள். தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம். அதே நேரத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு பதவி உயர்வு நிச்சயமாக உறுதியாக உண்டு. உறுதியான பதவி உயர்வு உண்டு. பயப்படாமல் நீங்கள் உங்களோட முயற்சிகளை எடுங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். அயன சயன போகம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஆமாம், ஒரு நல்ல காலகட்டம் அப்படின்னா இதுதான் மிதுன ராசிக்கு. இதை விட்டுறாதீங்க, இதை மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பாருங்கள், தசாபுத்தி எப்படி இருக்குன்னு பாருங்கள், கிரக அமைப்புகள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்த்துக்கிட்டு பலன் எடுத்து பாருங்கள், பலனடைங்க. ரொம்ப அற்புதமான காலகட்டம். வேலை, தொழில், வருமானம், குடும்பத்தில் இருந்த சிக்கல்கள்லாம் தீரும். குடும்பத்தில் இந்த அலசல் புலசலாக வீட்டில் இருந்த மனக்குழப்பங்கள்லாம் மாறி சிறப்பை தரக்கூடிய மாதம் இந்த மாதம். வரன் கிடைக்காதவங்களுக்கெல்லாம் வரன் கிடைக்கக்கூடிய காலகட்டம். திருமண வரன் அமையும், பயன்படுத்திக்கங்க. ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் தசாபுத்தி எடுத்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு முடிவு செய்யுங்க. எல்லாம் அற்புதமாக இருக்கக்கூடிய நல்ல தருணம்.